ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொண்ட சுனாமி பேரழிவின் 17ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி கடலூரில் பால் குடத்துடன் பேரணியாக சென்று கடலில் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், இந்த கண்ணீர் அஞ்சலி பேரணி எங்கு தொடங்கி எங்கு வரை நடைபெறுகிறது? எத்தனை பேர் கலந்திருக்காங்க? விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இந்தியா, இலங்கை, இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் கடலோர மாவட்டங்களில் சுனாமி பேரலை தாக்கியது. தமிழகத்தில் சுனாமி தாக்குதலால் 13 கடற்கரை மாவட்டங்களும் பெரும் சேதத்தை சந்தித்தன. இப்பேரலையில் சிக்கி கடலூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 617 பேர் உயிரிழந்தனர், 40 பேர் மாயமாகினர். கடலோர கிராமங்கள் முற்றிலும் அழிந்தன. இப்பேரலையினால் ஏற்பட்ட துயரத்திலிருந்து கடலோர மாவட்டங்கள் இதுவரை இன்னும் மீளவில்லை என்று கூறலாம். இதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் சுனாமி நினைவு தினம் கடலோர மாவட்டங்களில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு 17ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் முதுநகரில் உள்ள சிங்காரத்தோப்பு பாலத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மற்றும் மீனவர்கள் பேரணியாக சென்று பால் குடம் எடுத்து கடல் அன்னைக்கு மலர் தூவி பாலை ஊற்றி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது மேலும் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையிலும் மீனவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மற்றும் தன்னார்வர்கள், பொதுநல அமைப்பினர்கள் கடல் அன்னைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் கடலூர் தேவனாம்பட்டத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூண்களிலும் பல்வேறு அமைப்பினர் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த அஞ்சலி செலுத்தும் போது மீனவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றனர். மேலும் கடலூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் இன்று யாரும் மீனவர்களும் மற்ற யாருமே கடலில் மீன்பிடிக்கவோ இல்லை மீன்பிடி தொழில் செய்யவோ இன்று செல்லவில்லை. மேலும் கடலூர் மாவட்டத்தில் சுனாமியால் இறந்தவர்கள் நினைவிடங்களுக்கு சென்று பல்வேறு இடங்களில் தற்போது அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த சுனாமி அஞ்சலி பொறுத்தவரை இன்று ஒரு கருப்பு தினமாக மீனவர்கள் அனுசரிக்கப்பட்டு வருகின்றனர். ஒவ்வொரு வீட்டிலும் யாராவது ஒருவர் இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். அதனால் இந்த கடலூர் மாவட்டம் முழுவதும் கடற்கரையோர கிராமங்களில் மீனவர்கள் தற்போது இந்த சுனாமி நினைவு தினத்தை ஒரு கருப்பு தினமாக அனுசரித்துவிட்டு தற்போது மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகு கடலோரத்திலே நிறுத்திவிட்டு இந்த சுனாமி பேரலை நினைவு தினத்தை அனுசரிக்கப்பட்டு வருகின்றனர். இதுபோல் ஒரு சுனாமி பேரலை இதுபோல் எப்போதும் வரக்கூடாது என்று இந்த கடல் அன்னைக்கு மலர் தூவி வேண்டுதலை தற்போது நிறைவேற்றி வருகின்றனர். கடந்த 2004ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி அலையால் உலகம் முழுவதும் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சுனாமி அலை மக்கள் மனதில் ஆறாத வடுவாகவே பதிந்துள்ளது. இதை நினைவு கூறும் வகையில இன்னைக்கு தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்பகுதியில மீனவர்கள் மற்றும் வடபாகம் சங்குகுழி மீனவர்கள், பொதுமக்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினருமே கடல் தாய்க்கு பால் ஊற்றி மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. கடலுக்கு மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்கு கடல் தாய் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம கடல் அந்த சுனாமி பேரலையால் உயிரிழந்தவர்களுக்கு கடல் தாய் பாதுகாக்கணும். இது போல நிகழ்வுகள் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதையும் கடல் தாய்கிட்ட கூறி மீனவர்கள் கடல்ல மலர் தூவி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இது அந்த 17ஆவது ஆண்டை நினைவு கூறும் வகையில மீனவர்கள் தூத்துக்குடி மீனவர்கள் சுமார் 1000 நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்னைக்கு கடலுக்கு செல்லவில்லை. இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்து வருகின்றனர். சுனாமி நினைவு தினம் 17ஆம் ஆண்டாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான உயிரிழப்புகளை நாகை மாவட்டம் சந்தித்தது என்று சொல்லலாம். குறிப்பாக 6065 பேர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே உயிரிழந்தார்கள். வருடம் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வை இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் செய்து வருகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாகூர், அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், நம்பியார் நகர், கல்லார், வேதாரண்யம், ஆற்காட்டுத்துறை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரைகளில் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் காலையிலிருந்தே திதி கொடுப்பது, அஞ்சலி செலுத்துவது போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறார்கள். காலையில் 8 மணிக்கு நாகப்பட்டினம் பழைய ரயில் நிலையத்திலிருந்து திமுக சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியானது சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் கௌதமன் தலைமையில் இந்த பேரணியானது நடைபெற்று
துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுனாமி நினைவு ஸ்தூபியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தற்போது மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டாடா நகர் பகுதியிலிருந்து துவங்கிய பேரணியானது சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக வந்து அக்கரைப்பேட்டை பகுதியில் இருக்க கடற்கரையில் அமைந்துள்ள அந்த சுனாமி நினைவு ஸ்தூபியில் தங்களுடைய அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் என கையில் மலர்களை வைத்துக் கொண்டு, ரோஜா பூக்களை வைத்துக் கொண்டு சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக மாவட்ட பகுதிகளிலும் இந்த சுனாமி நினைவு அஞ்சலியானது நடைபெற்று வருகிறது. சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்தும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கிட்டத்தட்ட இன்று ஒரு நாள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாமல் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் 2000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் கடற்கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.